இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னாலே என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா, ஹைடிங் அன்வான்ட், அவ்வளோதான். தேவையானது மட்டும் காமிக்கிறது, தேவையில்லாததெல்லாம் மறைச்சிடுறது. இப்போ ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டானா இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? இப்போ வந்து கார் இருக்குங்க, அந்த காரில் இன்ஜினில் என்ன வேலை நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனால் அந்த இன்ஜின் நம்ம யூஸ் பண்ண தானே செய்கிறோம் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். கியர் சேஞ்ச் பண்ணுறோம், ஆக்சிலரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அது வேலை செய்யுதில்ல. அப்போது எது தேவையோ அதை மட்டும் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். தேவையில்லாததை வந்து கொடுக்கறது வந்து ஓவர்லோடாக இருக்கும். அப்படிங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷனோட பேஸ். இது ஒரு பாயிண்ட். சில இடத்துல என்ன ஆகும்னா உண்மையிலேயே தேவை என்னன்னு சொல்ல முடியும், எப்படிங்கிறத சொல்ல முடியாது. இப்போ நான் பாருங்களேன், இப்போ நான் வந்து இதில் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸஸ் இருக்குது, பேரண்ட் இதெல்லாம் இருக்குது. யாரோலாம் நம்ம நேற்று பண்ணோம்ல, அம்மா அப்பா யாரோலாம் பண்ணோம். சரி, அதே மாதிரி இன்றைக்கி ஒன்று பண்ணுவோம். சரியா? இப்போ பப்ளிக் கிளாஸ். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸில் சில ஆக்டிவிட்டீஸ் அவங்களால டிஃபைன் பண்ண முடியல. இப்போ நான் வந்து பேரண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இப்போ பேரண்ட்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரியா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. சரி, இவங்க இது ஒரு கிளாஸ். சரியா? மெயின் மெத்தட் கூட இப்போதைக்கு நான் கொடுக்கல. இது ஒரு கிளாஸ். இவங்க பேரண்ட்ஸ், நல்ல பேரண்ட்ஸ், பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் வாய்ட் எஜுகேட் இல்லை ஸ்டடி இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. சரி, ஆனால் ஸ்டடிங்கிறத பேரண்ட்ஸ் பண்ணலையே, பசங்க தானே படிக்க போகிறாங்க. அப்போ இவங்க அவங்கள படிக்க வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். அந்த டெஃபினிஷன் தான் இங்கே சொல்ல போகிறோம். ஆனால் பேரண்ட்ஸுக்கு பசங்களை என்ன படிக்க வைக்கிறதுங்கிறது தெரியல. இதை எப்படி சொல்கிறது? படிக்கணும், நம்ம பசங்க படிக்கணும், ஆனால் என்ன படிக்கணும்னு தெரியல. இப்போ நம்ம பண்ணுவோமே, இது ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை எடுத்து வச்சுக்கலாம். சரியா? அதாவது என்ன பண்ணணுங்கிற ஐடியா இருக்குது, எப்படி பண்ணணும், இப்போ கரண்ட்டாக எது ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இவங்க அந்த சாய்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா பசங்க கிட்ட கொடுக்குறாங்க. யார்கிட்ட? இப்போ பப்ளிக் கிளாஸ். சரியா? பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சில்ட்ரன் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்ஸ். இவங்கக்கிட்ட போய் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போது இவங்கக்கிட்ட போய் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வற்புறுத்துறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிங்கப்பா, ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல. கரெக்டாக? என்ன வேணாலும் படிங்கன்னு சொல்கிறதே பெரிய, நமக்கு கொடுக்குற பெரிய ரைட்ஸ். சில பேர் வீட்டில் அது கூட இருக்காது, அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்பா அம்மாவோட ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது என்ன வேணாலும் படிங்கன்னு சொல்கிற நல்ல பேரண்ட், ஆனால் படிக்க, அப்போ வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குல்ல. இப்போ பேரண்ட்ஸ் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் படிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ சைல்டு அதை என்ன பண்ணணும்? இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற இடத்துல அதை ஒபே பண்ணணும். ஒபே பண்ணி ஆமாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, நான் டிசைட் பண்ணலப்பா, நான் டிசைட் பண்ணுறதா இருந்தால் நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், நீ வந்து இந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணுவேன். நான் வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணலை, எல்லோரும் மாதிரி நான் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படலை. அதனால் நான் டிஃபைன் பண்ணல. இப்போ டிஃபைன் பண்ணுறதை டெலீட் பண்ணிடுறோம். இவர் டிஃபைன் பண்ணல. இவர் என்ன சொல்கிறாரு, நான் இதை அப்ஸ்ட்ராக்டாக விட்டுறேன். அப்ஸ்ட்ராக்ட்னா நான் இதுக்கு டெஃபினிஷன்லாம் கொடுக்க மாட்டேன், படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுவேன். நீ என்னோட சைல்டு, அதை புரிஞ்சு நீ அதை என்ன படிக்கிறதுங்கிறத நீ எழுதுப்பா. நான் வந்து இது படிக்கிறேன், நான் வந்து டெக்னாலஜி படிக்கிறேன், அக்ரி படிக்கிறேன், லா படிக்கிறேன், இந்த மாதிரி என்ன படிக்கணுமோ நீங்கள் படிங்க, உங்களோட சாய்ஸ். உங்கள் சாய்ஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிங்க. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அப்பா அம்மா எதை அப்ஸ்ட்ராக்டாக கொடுக்குறாங்களோ அதை பசங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் ஒருத்தர் படிக்கணுன்னாலே அவருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ் நாலேஜ் இல்லாமல் அவர் அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்க முடியாது. ஏன்னா இது பேரண்ட் சைல்டுக்கு இடையில தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனே. வேறு யாரோ ஒருத்தட்ட போய் இதை பேரண்ட்ஸால் சொல்ல முடியாது. அவங்க பசங்கக்கிட்ட அவங்க சொல்லலாம். ஆனால் இப்படி இருக்கிற பேரண்ட்ஸை என்ன சொல்லிடுவாங்க,
பசங்கக்கிட்ட போய் பொறுப்பை கொடுத்தா பசங்க விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன படிக்கிறாங்களோ அதையே படிச்சுட்டா என்ன சொல்லுவீங்க? அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் இன்சார்ஜ் எடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இந்த பேரண்ட்ஸை பார்த்து அந்த ஆங்கிளில் சொல்லலாமா முடியாதா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வெளியில் 4 இடத்துல விசாரித்து இந்த படிப்பு படிக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு படிக்கிற பையன் சின்ன பையன்கிட்ட போய் கேட்குறீங்களே, அப்போ அவர் தப்பாக முடிவு பண்ணிட்டாருன்னா ரிஸ்க் இல்லை அப்படின்னு கேட்குற இடமும் இதில் இருக்குது. அதனால் சொசைட்டி இவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பேரண்ட் இல்லை, நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் சைல்டுக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை. அதனால் அதாவது இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பார், இவர் நிறைய வேலை செஞ்சுருப்பார், இவர் தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்பா அம்மா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டேட்டஸ்லேருந்துலாம் மேலே கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இது தவிர இவர் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பார். அந்த ஆக்டிவிட்டிலாம் எத்தனை இருந்தாலும் சரி, ஒர்க் ஹார்டுன்னு ஒரு ஆக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணியிருப்பார். வேறு என்ன சொல்கிறது, மோட்டிவேட்டுங்கிறது பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணியிருப்பார். இந்த வேலையெல்லாம் அப்பாவும் அம்மாவும் செஞ்சுருப்பாங்க, கரெக்டாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்ஃபில்டு மெத்தட்ஸ் தான். ஆனால் இந்த மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? டெஃபினிஷன் இருக்காது, மெத்தடோட நேம் இருக்கும், பாடி இருக்காது. இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து பாடி இருக்காது. பாடிக்கு பதிலாக என்ன இருக்கணும்? செமிகோலன் இருக்கும். இப்படி இதுதான் அப்ஸ்ட்ராக்ட், சரியா? அப்போ இந்த ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குல்ல, அப்படிங்கிறதுனால மீதி எல்லாம் ஓகே, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒத்துக்கிறோம். இந்த விஷயத்தில் நீங்கள் இன்சார்ஜ் எடுக்கலை, நீங்கள் வாட் இஸ் டு பி டன் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஹவு இட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட்ங்கிறத சைல்டு தான் பண்ணுது. அதனால் சொசைட்டி இவங்களை பார்த்து நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும். ஆமாம், கரெக்டு தான், அதை ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆங்கிளில் யோசித்து பார்த்தா அதுவும் கரெக்டு தானே. அவங்களே யோசித்து என்ன படிப்புங்கிறத நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் தப்பு சொல்ல முடியாது. அதே நேரம் அவங்க நமக்கு ரைட்ஸ் கொடுக்குறதையும் தப்பு சொல்ல முடியாது. அதனால் இந்த கிளாஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அவ்வளோதாங்க. அதாவது இதிலேருந்து டெஃபினிஷன் எழுதுறதா இருந்தால் என்ன எழுதணும் தெரியுமா? இஃப் அட்லீஸ்ட் ஒன் மெத்தட் இன் அ கிளாஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட், தென் த என்டையர் கிளாஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். இந்த கீவேர்டை அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை கிளாஸ் நேம்லேயும் கொடுக்கணும். இப்போ நான் இதை அப்படியே இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரி, அப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிடுவோம், பேஸ்ட். பாருங்கள், முதல்ல இந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணி இதை முதல்ல பேரண்ட்ஸ், முன்னாடி பேரண்ட்டுன்னு வச்சுருந்தோம், இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம், parents.java அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை கம்பைல் பண்ண போகிறோம். cd documents java 13 java c parents.java error missing method body or declare abstract line number 4. அதுவே சொல்லுது பாருங்கள், நீங்கள் செமிகோலன் வச்சு முடிச்சிட்டிங்க ஸ்டடியில், ஒன்று அதோட பாடியை கொடுங்க அல்லது டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட், அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணுங்கள். அப்போ அந்த எரர் மெசேஜ் புரிஞ்சிருச்சா? பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஸ்டடி அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை ஆட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. திரும்ப போய் கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி parents.java. எரர் லைன் நம்பர் 1, முன்னாடி லைன் நம்பர் 4, இப்போ லைன் நம்பர் 1. பேரண்ட்ஸ் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட். பேரண்ட்ஸுங்கிறது என்னது? கிளாஸ் நேம். பேரண்ட்ஸுங்கிற கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் இல்லை அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஸ்டடி. இது அப்ஸ்ட்ராக்ட் இல்லையே. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு மெத்தட் ஒரு கிளாஸில் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தாலும் அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் தான், சரிதானே? ஒரு ஆக்டிவிட்டியை என்னால் டிஃபைன் பண்ண முடியலனாலும் நான் அப்ஸ்ட்ராக்ட் தான். அதனால் இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை சேர்த்துக்கணும். இப்போ கிளாஸ்லேயும் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை சேர்த்தா தான் அந்த எரர் போகும். இப்போது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டேன். ஜாவா சி parents.java கம்பைல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பண்ணுங்கள். அடுத்தது சைல்டு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கே பண்ணினதே அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன், ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸோட. இப்போ போயாச்சு. பப்ளிக் கிளாஸ் சில்ட்ரன் ஒரு கிளாஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் அடுத்தது போகிறேன். சில்ட்ரன் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்துருக்கோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்கேன்.
இந்த ஸ்டடியை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு பிரேஸ் மிஸ் ஆகுது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ண போகிறேன். என்ன நேமில்? சில்ட்ரன்கிற நேம்லேயே சேவ் பண்ண போகிறேன். children.java சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை கம்பைல் பண்ண போகிறேன். javac children.java. error, children is not abstract and does not override abstract method study in parents. இந்த எரர் மெசேஜ் வந்தோடனே சொல்லுங்கள். இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த எரர் மெசேஜ் வந்தோடனே சொல்லுங்கள். இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன எரர் வருது? சில்ட்ரன் இஸ் நாட் அப்ட்ராக்ட். அதாவது அப்பா அம்மா என்ன ரைட்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் படிங்கப்பா, ஆனால் நீங்கள் படிக்கணும், படிக்கிறது என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை ஒரு ஒரு நல்ல சைல்டாக நம்ம ஒபே பண்ணணுமா வேண்டாமா? நம்ம ஒபே பண்ணணும். ஒபே பண்ணாமல் இப்போ ஸ்டடிங்கிறதுக்கு டெஃபினேஷனே கொடுக்கலன்னா தப்பு தானே. அந்த எரர் மெசேஜ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அப்போது சைல்டு இதை ஒபே பண்ணணும். எப்படி ஒபே பண்ணுறது? பப்ளிக் அவங்க என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க? வாய்ட் ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணும். டெஃபினிஷன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். system.out.println. நீங்கள் லா படிக்கணும்னு நினைக்கலாம், எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கலாம், ஃபிலாசபி படிக்கணும்னு நினைக்கலாம், சைக்காலஜி, இன்ஜினியரிங், நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம். சரியா? ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று படிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இப்படி ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஜாவாc children.java கொடுக்குறேன். எரர் போயிடுச்சு பாருங்கள். அதாவது இது மெத்தட் ஓவர் ரைடிங் தானே இது. இப்போ நம்ம பண்ணுறது மெத்தட் ஓவர் ரைடிங். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? பேரண்ட் அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, நம்மளும் டெஃபினிஷன் கொடுப்போம். இப்போ பேரண்ட் டிஃபைன் பண்ணலை, நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இது மாதிரியான ஒரு லைன் டைப் பண்ணி வைங்க, கம்பைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதுதான் மெத்தட். இது மெத்தட் ஓவர் ரைடிங் தான் நம்ம பண்ணியிருக்கிறது. மெத்தட் ஓவர் ரைடிங்கில் பேரண்ட் கிளாஸ் டெஃபினிஷன் கொடுக்காததை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ எப்போவுமே பேரண்ட் கிளாஸ் அதை டிஃபைன் பண்ணலைன்னா, அதை அப்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, அதை டிஃபைன் பண்ண வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி சைல்டுக்கு வந்துடும். எப்படி ரியல் லைஃபோ அதே தான் இங்கேயும். அப்போ நான் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? வழக்கம் போல் சில்ட்ரன் ch ஈக்குவல்ஸ் டு நியூ சில்ட்ரன் அப்படின்னு கொடுங்க. ch.studyன்னு கொடுங்க. அவுட்புட் வருதா பாருங்கள். இதே மாதிரி அப்போ நான் மீதி மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணலாமா? இந்த ஒர்க் ஹார்டுன்னு இருக்குது, மோட்டிவேட்டுன்னு இருக்குது, அதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் வழக்கம் போல் நீங்கள் பண்ணலாம். system.out.println மோட்டிவேட்டிங் சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். இதெல்லாம் வழக்கம் போல் இந்த மாதிரியான மோட்டிவேட்லாம் வந்து எப்போவும் நீங்கள் கால் பண்ணுற மாதிரி ch.motivateனா கால் பண்ணிக்கலாம். நான் என் கிளாஸில் நான் மெத்தட்லாம் வச்சுக்கலாமா? இப்போ நான் ஸ்டடிங்கிற மாதிரி இந்த இடத்துல பப்ளிக் வாய்டு ப்ளே அப்படின்னு வச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாவது விளையாடுவேங்க, கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், இந்த மாதிரி நான் ஏதாவது விளையாடலாமா? இப்போ வந்து ஹாக்கி இந்த மாதிரி ஏதாவது நான் கொடுத்துக்கலாமா? தாராளமாக கொடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட ரைட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மோட்டிவேட்டுங்கிறதுல டிஃபைன் பண்ணியிருக்கேன். மோட்டிவேட்டுங்கிறதுல சும்மா ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சில்ட்ரனில் பப்ளிக் வாய்டு ப்ளேங்கிறத கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் கால் பண்ணியிருக்கேன். நான் இதில் எதையும் ஸ்க்ரீனில் காமிக்கணுன்னாலும் சொல்லுங்கள், காமிக்கிறேன். மேஜர் சேஞ்சஸ் இங்கே தான். இந்த 2 லைன், இந்த 4 லைன் தான். அங்கே ஒரே ஒரு system.out.println சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணுறேன். parents.java என்னங்க ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் இல்லீகல் ஸ்டார்ட். ஏன்? இந்த பிரேஸே இங்கே இருக்குது. ஒரு சின்ன சேஞ்ச். நான் அந்த பிரேஸ் பார்க்காம கொடுத்துட்டேன் பாருங்களேன். ஓகே, அந்த பிரேஸ்க்குள்ளே கொடுக்காம வெளியில் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஜாவாc children.java அவ்வளோதான், கம்பைல் ஆயிடுச்சு. நீங்களே இதை பண்ணுங்கள். இப்போ ஜாவா சில்ட்ரன், லா, மோட்டிவேட்டிங் சில்ட்ரன், ஹாக்கி எல்லாமே வருதா? ப்ளே ஒன்றுமே கொடுக்கலையா நம்ம? ஓகே, ப்ளேயில் தான் ஹாக்கி வருதா? ஓகே, சரி. இவ்வளோதாங்க அப்ஸ்ட்ராக்ஷன். மொத்தமாக இவ்வளோ தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன் பேரண்ட்டுன்னு சொன்னீங்க.
அப்பா அம்மா படின்னு சொல்கிறாங்க, எல்லா பசங்களும் படிச்சிருவாங்களா? அப்பா அம்மா படிங்கிற ஃப்ரீடமை குழந்தைகிட்ட கொடுத்தா கரெக்டு தான். ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவர் படிச்சிருவாருங்கிறது கரெக்டு தான். எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது சரியில்லை தானே. சில பேருக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு படிப்பு வராது, அவங்களெல்லாம் பிடிச்சி படினா என்ன பண்ணுறது? அப்போது படிக்க மாட்டேன், நீங்கள் அதை என்கிட்ட கொடுத்தா நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் குழந்தைக்கு உண்டா கிடையாதா? உண்டு. அப்போ இந்த ஸ்டடிங்கிறத கால் பண்ணலை. லைன் நம்பர் 6 கமெண்ட் பண்ணியாச்சு. லைன் நம்பர் 14, 15, 16, 17 டெலீட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்படி சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஜாவா சி சில்ட்ரன் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்குறோம். எரர், சில்ட்ரன் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஸ்டடியை அது ஓவர் ரைட் பண்ணலைங்க. அதாவது அப்பா அம்மா இவர்கிட்ட ரைட்ஸ் கொடுத்துட்டு போனாங்க, நீ படிச்சிருப்பா அப்படின்னு. இவர் அதை செய்ய மாட்டேங்கிறார். இந்த இடத்துல விளையாட மட்டும்தான் செய்வேன், படிக்க மாட்டேங்கிறார். அப்போ இந்த குழந்தைய என்னன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பாரு அப்பா அம்மா இவ்வளோ செஞ்சும் இந்த குழந்தை பொறுப்பாக நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அப்போ இந்த குழந்தையும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இன்கேஸ் பேரண்ட் கிளாஸோட மெத்தடை நம்ம சைல்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணலை, பேரண்ட் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்கிற மெத்தடை நம்ம சைல்டு கிளாஸில் டிஃபைன் பண்ண மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணோன்னா சைல்டு கிளாஸும் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கலாம். அப்போ யார் தாங்க இந்த ஸ்டடியை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க? சைல்டும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மேபி வேறு ஒரு சைல்டுக்கிட்ட போய் கேட்கலாம், இல்லை சைல்டோட சைல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி அவர்கிட்ட போய் உங்கள் அப்பாட்ட தான்ப்பா சொன்னேன், அம்மாட்ட தான் சொன்னேன், அவங்க தான் படிக்காமல் விட்டாங்க, நீங்களாவது படிங்க அப்படிங்கிறத கேட்கலாம். கரெக்டாக? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டடியை கால் பண்ணுறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டடியோட டெஃபினிஷனை இப்போ நான் டெலீட் பண்ண மாதிரி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு மேலே இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கல, அப்போ அந்த எரர் மெசேஜ் வருதா, இப்படி எரர் மெசேஜ் வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்படி எரர் மெசேஜ் வந்தால் என்ன அர்த்தம்? நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணல, டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அது கரெக்டு. அதே நேரம் நம்ம கிளாஸையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டுன்னு டிக்ளேர் பண்ணல. சில்ட்ரன் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் சரிதான். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். எரர் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்னு இந்த கிளாஸில் கொடுத்து சேவ் பண்ணி கம்பைல் பண்ணுங்கள், மற்றவங்க பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதை நான் சொல்லலை, கரெக்டு தான். இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாவா சி சில்ட்ரன் டாட் ஜாவான்னு கொடுத்தா மறுபடியும் எரர் வருதுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? லைன் நம்பர் 5, சில்ட்ரன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் அடுத்த டிஸ்கஷன். இது வரைக்கும் எல்லோரும் வந்துட்டிங்களா? அடுத்தது போகலாமா? கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம போகலாம். சில்ட்ரன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். அப்போ இந்த லைன் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? இதுக்கு என்னங்க மீனிங்? சில்ட்ரன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். இன்ஸ்டன்சியேஷன் அப்படிங்கிற வார்த்தையோட இப்போ இன்ஸ்டன்ஷியேட் அப்படிங்கிறது ஒரு வெர்ப். இதோட நவுன் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. இன்ஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங்? இன்ஸ்டன்ஸ்னால் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டன்ஸுங்கிற வார்த்தைக்கு ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். cannot be instantiatedனா cannot create ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். எதுக்கு? சில்ட்ரனுக்கு. என்ன காரணம் சொல்கிறாங்க? சில்ட்ரன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். சில்ட்ரனுங்கிற கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும்? அப்போ நம்ம திரும்ப இப்போ எந்த டிஸ்கஷனில் போய் நின்றுவோம்? ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டிஸ்கஷனில் போய் நின்றுவோம். பாருங்கள், இப்போது வாட் இஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அந்த grip இருந்தால் தான் நம்ம இப்போ இதை புரிஞ்சிக்க முடியும். எப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது ஒரு கிளாஸ், சரியா? ஒரு கிளாஸுக்கு நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்? இல்லை எதுக்காக ஒரு கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்? அப்போ முதல்ல கிளாஸ்னால் என்ன? வாட் இஸ் கிளாஸ்? என்ன சொல்லுவீங்க? டெம்ப்ளேட் ஆர் ப்ளூபிரிண்ட். டெம்ப்ளேட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்.
கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னோடய வீடியோலேயே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது இருக்குது, ஆனால் அது சொல்ல வேண்டாம். சரியா? ஏன்னா அஃபிஷியல் டெஃபினிஷனில் அது இல்லை. கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தான், அதை தப்பு சொல்ல முடியாது, ஆனால் அஃபிஷியல் டெஃபினிஷனில் அது இல்லை. ஏன் அஃபிஷியல் டெஃபினிஷனில் இல்லைன்னா பின்னாடி கலெக்ஷன்னே ஜாவாவில் ஒரு ஏரியா பார்க்க போகிறோம், கலெக்ஷன்ஸ் அப்படின்னு. அதனால் வாட் இஸ் கிளாஸுங்கிறதுக்கு இந்த டெஃபினிஷன் சொல்ல வேண்டாம். கிளாஸ்னால் என்னது? டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்னது? டெம்ப்ளேட்னா ஒரு குத்து மதிப்பாக சொல்ல முடியும். இப்படி தான். இப்போ பேங்க்னா பேங்க்கில் கண்டிப்பாக மேனேஜர் இருப்பார், இந்த இடத்துல இங்கே வந்து கேஷியர் கவுண்டர் இருக்கும், இங்கே ஒரு கவுண்டர் இருக்கும், இங்கே ஒரு கிளர்க்கு உட்காந்துருப்பார், இங்கே வாசல் இருக்கும், இங்கே கஸ்டமர் எல்லாம் க்யூவில் நிற்பாங்க, அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்கிறது தான் டெம்ப்ளேட். ஆனால் உள்ள கன்ஃபார்மாக என்ன சொல்லலாம்னா கிளாஸுங்கிறதுல நிறைய டேட்டா இருக்கும், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். மெத்தட்ஸ்னால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு கிளாஸில் நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்குள்ளே இருக்குன்னா இந்த மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும். அந்த என்ட்ரி பாயிண்ட் தான் ஆப்ஜெக்ட். இதுதான் என்னோடய ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டோட மெயின் கோல் என்ன? ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். எதுக்கு மெமரி ரெஃபரன்ஸ் வேணும்? ஒரு கிளாஸோட மெமரி ரெஃபரன்ஸ் நமக்கு எதுக்கு வேணும்? அப்போ தான் அந்த மெமரியை வச்சு உள்ள கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அதே மெமரியில் இருக்கிற மற்றதெல்லாம் நம்ம கால் பண்ண முடியும், அந்த அவுட்புட்லாம் பார்க்க முடியும். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம்? அந்த கிளாஸில் இருக்கிற நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், அந்த கிளாஸில் இருக்கிற நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டா? கரெக்ட். இப்போது இந்த கிளாஸில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். சில்ட்ரன் கிளாஸில், இதில் சில்ட்ரன் கிளாஸில் இந்த இடத்துல அவர் ஸ்டடின்னு ஒன்று வச்சுருக்காரு, ஆனால் டிஃபைன் பண்ண மாட்டேங்கிற. அவருதுன்னா என்னன்னே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டடிங்கிறத கால் பண்ணால் ஜாவா திணறிடும். ஏன்னா ஸ்டடிங்கிறதுக்கு டிஃபைன் பண்ண முடியும், டெஃபினிஷன் அவர் கொடுக்கல. அப்போ ஜாவாவுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, நமக்கே ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. இந்த இடத்துல ஸ்டடினா அவர் தான் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த இடத்துல ஸ்டடிங்கிறத நான் டிஃபைன் பண்ண மாட்டேன், எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர்கிட்ட போய் நம்ம ஸ்டடின்னு கால் பண்ணோன்னா அவுட்புட் கொடுக்க முடியாது ஜேவிஎம்மால். அதனால் ஜேவிஎம்மும் ஜேடிகேவும் என்ன பேசி முடிவு பண்ணிடுவாங்க? ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட்றாதப்பா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட்டேன்னா ஆப்ஜெக்ட் தான் இருக்குல்ல, அப்போ எனக்கு ஸ்டடிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுன்னு உன்னோட டெவலப்பர் வந்து கேட்பார். அதனால் தயவுசெய்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண நீ அலோவ் பண்ணிடாத அப்படின்னு ஜேவிஎம் போய் ஜேடிகே கிட்ட சொல்லிடும். அதனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்தாலே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் cannot be instantiated. We cannot create objects for abstract class. Yeah, if we create object, the very next step would be calling methods with the help of that object, which is not possible here because the method study is abstract. அதான் அதுக்கான காரணம். அதனால தான் அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விடுறதே இல்லை. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகம் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. சரி, அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டோம். சரி, இப்போ வேறு ஒரு சந்தேகம் வருது, அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டடிங்கிறத கால் பண்ணிக்குவோம். இதை இப்போ ஸ்டடி பற்றி நமக்கு ஒரு கிரிப்பு கிடச்சிருச்சுல்ல, அதனால் இப்போ ஸ்டடிங்கிறதுக்கு இங்கே டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், டெஃபினிஷன் கொடுக்கணுன்னா உள்ளே ஏதாவது கட்டாயம் எழுதணும்னு கிடையாது. டெக்னிக்கலி பேசுகிறதா இருந்தால் எம்டி டெஃபினிஷனும் கரெக்டு தான். ஒரு மெத்தடுக்கு கீழே ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துருக்கீங்களான்னு தான் ஜாவாவுக்கு பார்க்க தெரியும். வாய்டு கொடுக்கலன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்க தெரியும். வேறு எதுவுமே ஜாவா பார்க்காது. இது எம்டி டெஃபினிஷன்னு ஜாவா அக்செப்ட் பண்ணும். அதனால் நீங்கள் எம்டி டெஃபினிஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல. அப்போ எம்டி டெஃபினிஷன் கொடுத்தா தப்பு இல்லை. அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ யார் மட்டும்தான் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட்? பேரண்ட் கிளாஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட், சைல்டு அப்ஸ்ட்ராக்ட் இல்லை. அப்படி மாற்றியாச்சு. மாற்றிட்டு திரும்ப போய் ஜாவாசி children.java கம்பைல் பண்ணியாச்சு. நீங்களும் இதை பண்ணிடுங்க. இப்போ எனக்கும் கம்பைலேஷன் இஷ்யூ எதுவும் இல்லை சில்ட்ரனில். இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பேசணுன்னா
அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் cannot be instantiatedங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வரைக்கும் செஞ்சுட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இங்கே ஏதாவது ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கா பேரண்ட் கிளாஸில்? இல்லை. அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? ஆப்ஜெக்ட் தேவைப்படும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட். அப்போது இந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தான் இன்ஹெரிட்டன்ஸோட ஐடியாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன படித்தோம்? An object of an one class acting as an object of another class. சூப்பர். an object of one class acting as an object of another class. இதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்க்கு படித்தோம். அப்போது ஓகே, அப்போ இந்த கிளாஸுக்கு தானே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்ல, அது அப்ஸ்ட்ராக்ட் இல்லைல்ல. அப்போ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மோட்டிவேட்டுங்கிறத, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒர்க் ஹார்டுங்கிறத கால் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸ் தெரியணும். இன்ஹெரிட்டன்ஸ் தெரியாமல் அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்க முடியாது. அப்போது கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சிடணும். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பேசாமல் நம்ம பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, அதோடு சேர்ந்து இதில் இன்னும் சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணலாம். இப்போது எப்படிலாம் பண்ணலாங்கிறது பாருங்களேன். இப்போ பேரண்ட்ஸ்னு இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்க. இதோடு சேர்ந்து இப்போ டைனமிக் பைண்டிங் அப்படின்னு நம்ம ஒன்று படிக்க போகிறோம். இப்போ டைனமிக் பைண்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி. ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? நியூங்கிற கீவேர்டு கொடுத்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ நியூ கீவேர்டு கொடுத்து ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி க்ரியேட் ஆகுது. இது எப்போ க்ரியேட் ஆகும்? ரன் டைம்லையா, கம்பைல் டைம்லையா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியலனாலும் தப்பு இல்லை. இது வரைக்கும் நான் இதை சொல்லியிருக்கேனா? எப்போங்க? கம்பைல் டைம் சார். கம்பைல் டைம். ஓகே, வேறு யாராவது ரன் டைம் சொல்கிறவங்க இருக்கீங்களா? One time sir. Run time. ரன் டைம். ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி எப்போவுமே ரன் டைமில் தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி க்ரியேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜேவிஎம்மோடது, ஜேடிகேவோடது இல்லை. ஜேவிஎம் தான் ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி க்ரியேட் பண்ணும். ஜேடிகே பார்த்து வைக்கும், பார்த்துக்கோப்பா, கம்பைல் டைமில் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஜேடிகே அதை பார்த்து ஜேவிஎம்கிட்ட பாஸ் பண்ணிடும். ஜேவிஎம் தான் நமக்கு ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் யூஸ்வலாக பண்ணுறது. அப்போ இப்படி பண்ணுறதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? மெமரி ஆப்ஜெக்ட்டுக்கு ரன் டைமில் தான் க்ரியேட் ஆகும். சரி, அப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், நம்ம இது வரைக்கும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலை. எந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்? இப்போ அந்த டைனமிக் பெயிண்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நியூ சில்ட்ரன்னா என்ன அர்த்தம்? நியூ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து சில்ட்ரன்னு கொடுத்து ப்ராக்கெட் கொடுத்தா என்ன அர்த்தம்? சில்ட்ரன் கிளாஸில் ஒரு புதுசாக ஒரு இடம் வேணும்ன்ற மாதிரி. ஆமாம், அந்த அந்த இதுதான் மெமரி ரெஃபரன்ஸ், இதுதான் மெமரி. கரெக்டாக? சரி, அந்த மெமரிக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க? சிஹெச்னு பேர் வச்சுருக்கோம், அப்படி தானே? சரி, அப்போது இந்த நியூ சில்ட்ரன் எந்த கிளாஸோட மெமரி? சில்ட்ரன் கிளாஸோட மெமரி. அது பார்த்தாலே தெரியுது இது நியூ சில்ட்ரன்ங்கிறது சில்ட்ரன் கிளாஸோட மெமரின்னு. அப்புறம் எதுக்காக நம்ம இங்கே சில்ட்ரன்னு கொடுக்கணும்? இந்த லெஃப்ட் சைடு சில்ட்ரன்னு கொடுக்குறது ரிடண்டன்ட் கோட், எக்ஸ்ட்ரா கோட் மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இது ரிடண்டண்ட்டாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. கரெக்டாக? இது இல்லைனாலுமே இது நியூ சில்ட்ரனுங்கிறது
சில்ட்ரன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான், அதுக்கான பேர் சிஹெச் தான். அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக சில்ட்ரன்னு டைப் பண்ணுறீங்க? இப்படி சில்ட்ரன் ஏன் டைப் பண்ணணும்? இது தேவையில்லையே அப்படிங்கிற டவுட் வருது. அதை நம்ம இது வரைக்கும் யோசிக்கலை, இல்லை டிஸ்கஸ் பண்ணலை. அப்போ இப்போ யோசித்தோன்னா அப்போ இந்த லைனில் இது தேவையா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு வந்துட்டோம். அப்படின்னா இது தேவை. அப்போ ஏன் தேவை அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம சில்ட்ரன் எப்போவுமே நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ கிளாஸ் நேம் ப்ராக்கெட்ஸ், அது அந்தந்த கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த இடத்துல சில்ட்ரனை ரிமூவ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் இப்படி கொடுத்தா அப்படின்னா, இந்த சிஹெச்ங்கிறது இனிமேல் சில்ட்ரனோட ரெஃபரன்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் கிளாஸோட ரெஃபரன்ஸ். பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ். ஆனால் கரண்ட்டாக மெமரி எங்கே அலோகேட் ஆகிருக்கு? சைல்டு கிளாஸ். சைல்டு கிளாஸ் நேம் என்ன? சில்ட்ரன். அதுக்கு அலோகேட் ஆகிருக்கு. இல்லையே, நீங்கள் இப்போ சொல்கிறதே எனக்கு புரியலையே அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க இருக்காங்க, பசங்க வேலை கிடைச்சோ இல்லை கல்யாணம் ஆகியோ ஏதோ ஒரு பெரிய சிட்டியில் வந்து இருக்காங்க, அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, கரெக்டாக? 2 கிளாஸ் இருக்குது. இது பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ். சில்ட்ரன் பேரண்ட்ஸ்னு இந்த கிளாஸுக்கு பேர், இதுக்கு சில்ட்ரன் அப்படின்னு இந்த கிளாஸுக்கு பேர். இவங்க 2 பேரும் வேறு வேறு ஊரில் இருக்காங்க. இப்போது அப்பா அம்மா வராங்க, அப்பா அம்மா வந்து குழந்தையோட வீட்டில் தங்குறாங்க. தங்கலாமா? தங்கலாம். அப்படி தங்குறது தான் பேரண்ட்ஸ் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ சில்ட்ரன். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க சில்ட்ரன் கிளாஸில் தான் இருக்காங்க. ஆனால் சில்ட்ரன் கிளாஸில் இருக்கிறதுனால சில்ட்ரனோட ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை, பேரண்ட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்திருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்காங்கன்னா எப்படி அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிறது? இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகிட்டார், இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க, சரியா? இவர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், ஜாவாவில் கோடு டைப் பண்ணிகிட்டு இருப்பார், மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பார், இதெல்லாம் இவர் பண்ணிகிட்டு இருப்பார். இது எதையுமே இவங்களுக்கு பண்ண தெரியாது. ஆனால் பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க, கோடிங் பண்ண தெரியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னென்னு தெரியாது, மீட்டிங் அட்டன் பண்ண தெரியாது, இதெல்லாம் பண்ண தெரியாது. அப்போ இவங்க வந்து என்னதாங்க பண்ணுவாங்க? வந்து ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இப்போ சில்ட்ரனுக்கு சில விஷயம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எப்படி குக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சில்ட்ரனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. டைம் பாஸ், ஹாபீஸ், பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்குறது, இதானே அப்பா அம்மா நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாங்கன்னா இதானே பண்ணுவாங்க, கரெக்டாக? இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமெல்லாம் பண்ண மாட்டாங்களாம், கோடு பண்ண மாட்டாங்களாம், மீட்டிங்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்களாம். அப்போ இதை மட்டும் எப்படி பண்ணுவாங்க? ரியல் லைஃப்பில் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அவங்க வந்து இங்கே சமைச்சு அவங்க சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க கிட்டலாம் பேசிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க, இதெல்லாம் எனக்கு புரியுது. ப்ரோக்ராமிங்காக இது எப்படி நடக்கும் அதை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா ப்ரோக்ராமில் இந்த டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இந்த மெத்தட்ஸ், இது எப்படி மெத்தடோ அதே மாதிரி இதுவும் மெத்தட் தான் டெக்னிக்கலி. அப்போது இதை பண்ண மாட்டாங்க, இதை பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னா, அதை அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பாங்கங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சமைக்கிறதுனா என்னென்னு தெரியும், ஏற்கனவே ஹாபினா என்னென்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே அவங்க வந்து வேறு ஒரு அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கியிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஹைஃபையான ஒரு மாடுலர் கிச்சனுக்கு போயிருப்பீங்க. அவங்க ஹாபின்னு வீட்டில் இருக்கிற நார்மல் டிவியில் படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ ஏற்கனவே அவங்க இங்கே பண்ணிக்கிட்டு இருந்ததை அவங்களால பசங்க வீட்டுக்கும் வந்து பண்ண முடியும். பசங்க வீட்டுக்கு வந்துட்டோங்கிறதுனால பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற புது ஆக்டிவிட்டியை அவங்களால பண்ண முடியாது. இதான ரியல் லைஃப். அதே தான் ப்ரோக்ராமிங், இதே தான் ப்ரோக்ராமிங். பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட், அதாவது பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் கேம் டு சைல்ட் கிளாஸ் மெமரி, அது ஓகே, அப்படி வந்துருச்சுங்கிறது ஓகே. அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே அவங்க கிளாஸில் இருந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டீஸ், இப்போ குக்குங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றிட்டீங்க. ஹாபீஸ் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றிட்டீங்க. அதை அவங்களால அடாப்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் புதுசாக செய்கிற ஆக்டிவிட்டீஸை அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தான் அவங்களால பண்ண முடியும்.
அப்போ இப்படி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? இந்த CH கேன் ஆக்சஸ் ஆல் ஓவர்ரிடன் மெத்தட்ஸ் பட் நாட் மெத்தட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் கிளாஸ். இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல உங்களோட சந்தேகம் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணிடுறோம்? இந்த பேரண்ட்ஸ்னு இதை மாற்றிடுறோம். சரியா? ஸ்டடிங்கிறது யார்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கிட்ட மெத்தட்? அவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட மெத்தட். சரி, மோட்டிவேட் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிற மெத்தட் மோட்டிவேட் பண்ணணுங்கிறது. ப்ளே நமக்கு வச்சுக்கிற மெத்தட். நம்ம வந்து ஹாக்கி விளையாடுறோம், நான் ஹாக்கி விளையாடுறேங்கிறதுனால எங்கள் அப்பாவையும் ஹாக்கி விளையாடுவாங்கன்னு கூப்பிட்டா சரி வருமா? ட்ரை பண்ணுவோம் இப்படி கொடுத்துட்டு. இப்போ ஜாவா சி children.java எரர். எதில் மட்டும் எரர் காமிக்குது பாருங்கள்? ப்ளேயில் மட்டும் எரர் காமிக்குது. வேறு இது லைன் நம்பர் 8 ஸ்டடியில் எரர் காமிக்கல. ஏன்? அது ஓவர் ரிட்டன் மெத்தட், அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். மோட்டிவேட்டில் எரர் காமிக்கல. ஏன்னா அது அவரோட மெத்தட், அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ப்ளே அது பசங்க பண்ணுறது, அது பேரண்ட்ஸால் பண்ண முடியல, அதனால் எரர் காமிக்குது. அப்போ இப்போதைக்கு நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிவிட்டு இதை கம்பைல் பண்ணுறேன். எரர் இல்லை. அப்போ ரன் பண்ணி பார்ப்போம். மோட்டிவேட்டிங் சில்ட்ரன் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஸ்டடிங்கிறதுக்கு எந்த டெஃபினேஷனும் கொடுக்கல, எம்டி டெஃபினேஷன் இருக்குது. அதனால் அந்த அவுட்புட் மட்டும் வருது. அவுட்புட்டில் பார்க்கணுன்னா இங்கே ஏதாவது லைன்ஸு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுறீங்களா? இப்படி பண்ணுறதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். முதல்ல இந்த எரர் வர்றதை அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணி எரர் வராமல் ப்ரோக்ராம் ரன் ஆகுதா பாருங்கள். இப்போ நம்ம படிச்சிருக்கிறதுக்கு பேர் லேட் பைண்டிங், அப்படி இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் டைனமிக் பைண்டிங். ரொம்ப முக்கியமான ஏரியா, நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு நம்மளால பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டையும் மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியுது, சில்ட்ரன் கிளாஸோட மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதை விட்டுட்டு ஏன் சார் நம்ம பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம்? நல்ல டவுட். அதாவது எனக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடும் பேரண்ட் கிளாஸ்லேருந்து இங்கே ஓவர் ரைடான மெத்தடு மட்டும் வேணும். இப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட் மோட்டிவேட், பேரண்ட் கிளாஸ்லேருந்து இங்கே ஓவர் ரைடான மெத்தட் ஸ்டடி. சைல்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஒரு மெத்தட் இருக்குது, அது ப்ளே. அந்த ப்ளே எனக்கு வேண்டாம். இப்படி நீடு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ரியலாகவே நீடு இருக்கும். இப்போ எப்படி சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் இதில் சொல்கிறேன். இப்போ கோவிட் வந்துருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வராங்க, சரியா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொரோனா வந்துருச்சு, எல்லாருக்கும் 20 கிலோ அரிசி கொடுங்க, இல்லை 20 கிலோ கோதுமை கொடுங்க, அதுவும் ஏழைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இப்படி அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது பாலிடிக்ஸ்குள்ளே போயிடும், அது சொல்லலை, சரியா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது இப்போ இந்தியாவுக்குள்ளே தானே ஸ்டேட்டு, அப்போ எக்ஸ்டென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஓகே, நாங்கள் அந்த 20 கிலோ கொடுக்குறோம், அதோடு சேர்ந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து 2000 ரூபாய் பைசா கொடுக்க போகிறோம், இல்லை 4000 ரூபாய் பைசா கொடுக்க போகிறோம், இப்படி ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவங்க. ஏன்னா இந்தியா லெவலில் யோசிக்கிறாங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக 20 கிலோ கொடுத்துருங்க. அந்தந்த ஸ்டேட் அவங்களோட ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க, ஓகே நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் பைசாவும் கொடுப்போம், கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணுறாங்க, சரியா? இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு. எங்கே வராரு? தமிழ்நாட்டுக்கு வரார். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆஃபீஸர் வரார், தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு IAS ஆஃபீஸர். அப்போ அவர் எங்கே இருப்பார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல இருக்க வைக்கிது. இவர் இன்ஸ்பெக்ஷன் வரார். இன்ஸ்பெக்ஷன் வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்களான்னு பார்க்குறாரு. அரிசி கொடுக்குறாங்களான்னு மட்டும் பார்ப்பாரா, அரிசியோட கூட சேர்ந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்களான்னு பார்ப்பாரா? அரிசி மட்டும்தான் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். அது போக நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்குறது அது உங்கள் ஸ்டேட் ஆஃபீஸர்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நீடு இருக்கும்.
அதாவது இந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது மட்டும்தான் இவரோட டியூட்டி. மற்றபடி ஸ்டேட் இன் அடிஷன் அவங்களுக்கு என்னென்ன பண்ணுது அது என்னோட பாயிண்ட்டே கிடையாது. அதில் 2000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 500 ரூபாயா கொடுக்குறீங்களா, 1000 ரூபாயா கொடுக்குறீங்களா, அது என்னோட பாயிண்ட்டே கிடையாது. அது உங்கள் இஷ்டம், அதுக்குள்ளே நான் வரமாட்டேன். ஆனால் இவங்க சொன்னதை நீங்கள் செய்கிறீங்களா அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். அதை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை இவங்க ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். ஏன்ப்பா கொடுக்கல, நாங்கள் கொடுக்க சொல்லியிருக்கோமேன்னு கேட்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்போ இது மாதிரி ரியல் ப்ராஜெக்ட்ஸில் நீடு இருக்கும். அந்த நீடுக்கு தான் நம்ம இந்த டைனமிக் பைண்டிங்க்கு போகிறோம். உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா, இல்லை இதில் எதுவும் டவுட் இருக்கா? கிடைச்சிச்சு சார். தேங்க்யூ சார். நல்ல கொஸ்டின். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா இதில்? சரி, மற்றவங்களும் அப்போ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு டைனமிக் பைண்டிங் இல்லை லேட் பைண்டிங்னு பேருன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம இங்கே சில்ட்ரன் CH = நியூ சில்ட்ரன்னே கொடுப்போமே, அதுக்கு ஸ்டாட்டிக் பைண்டிங்னு பேர் இல்லை ஏர்லி பைண்டிங்னு பேர். நம்ம வழக்கமாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற அப்ரோச்சுக்கு ஏர்லி பைண்டிங் அப்படின்னோ இல்லை ஸ்டாட்டிக் பைண்டிங்னோ பேர். சரியா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு லேட் பைண்டிங் ஆர் டைனமிக் பைண்டிங் அப்படின்னு பேர். ஓகே, இது ஒரு அப்ரோச். சரியா? இப்போ இதோட சேர்ந்து இன்னொரு சின்ன ஒரு கீவேர்டு ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்ன கீவேர்டு அப்படின்னா, எப்போவுமே இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது இல்லை அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கீவேர்டு ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டு. ஜாவாவில் ஃபைனல்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அப்போ அந்த கீவேர்டு என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியான டிஸ்கஷன். அந்த கீவேர்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறது, ஃபைனல் கீவேர்டு 3 இடத்துல ஃபைனல் கீவேர்டை கொடுக்கலாம். ஃபைனல் கிளாஸ் இருக்கலாம், ஃபைனல் வேரியபிள் இருக்கலாம், ஃபைனல் மெத்தட் இருக்கலாம். ஒரு கிளாஸை நீங்கள் ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறமா அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். எக்ஸ்டென்ஷனுங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதுதான் ஃபைனல்னு பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது. அப்போ ஃபைனல் கிளாஸ் we cannot extend ஃபைனல் கிளாஸ். அதே மாதிரி ஒரு வேரியபிளை ஃபைனல்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த வேரியபிளை ரீஅசைன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ரீஅசைன்னா எப்படிங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபைனல் வேரியபிள்னு ஒன்று கொடுத்துட்டேன். ஃபைனல் வேரியபிள்னால் எப்படி, ஃபைனல் இன்ட் வேல்யூ = 5ன்னு கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது ஒரு லைனில் போயிட்டு வேல்யூ = 10 அப்படின்னு மாற்றக்கூடாது. இதுதான் ரீஅசைன் பண்ணுறது. இங்கே அசைன் பண்ணியிருக்கோம், இங்கே ரீஅசைன் பண்ணியிருக்கோம். சரியா? இப்படி மாற்றக்கூடாது. அதாவது கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஜாவாவில் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இப்போ இதெல்லாம் வேரியபிள்ஸ்னு படித்தோம். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கு ஜாவாவில் யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் ஃபைனல். சரியா? அப்போ அதுதான் ஃபைனல்ங்கிற கீவேர்டு பண்ணுற வேலை. சரி, அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனல் வேரியபிள். ஃபைனல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுத்துட்டோன்னா, மெத்தடுக்கு முன்னாடி ஃபைனல்ங்கிற கீவேர்டு ஆட் பண்ணிட்டோன்னா அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. வேறு யாரும் எந்த டெஃபினிஷனும் கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்குறது தான் ஃபைனல் டெஃபினிஷன் அப்படின்னா ஃபைனல்ங்கிற கீவேர்டை அங்கே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் அப்ஸ்ட்ராக்டும் கொடுக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனலும் கொடுக்கலாம், எப்படி கொடுத்தாலும் சரி. கிளாஸுக்கு முன்னாடி ஃபைனல்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனல்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம், ஒரு கிளாஸை ஃபைனல்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம் படித்தோம், எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஃபைனல் கிளாஸை. சரியா? அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்டா நமக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்டா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுல்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு. அதனால் கண்டிப்பாக சைல்டு கிளாஸ் தேவைப்படும், கண்டிப்பாக சைல்டு கிளாஸ் தேவைப்படும். ஆனால் ஃபைனல்னு கொடுத்துட்டா சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் இப்படி கொடுத்தா இங்கே எரர் காமிக்கலாம். பார்ப்போம். ஜாவாசி parents.java எரர் எங்கே, லைன் நம்பர் 1, இல்லீகல் காம்பினேஷன் ஆஃப் மாடிஃபையர்ஸ். மாடிஃபையர் ஃபைனல்ங்கிறது ஒரு மாடிஃபையர். அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல் இது ரெண்டுமே இல்லீகல் காம்பினேஷன். இது ரெண்டும் ஒன்றா கொடுக்கக்கூடாது. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். கேன் வி ஹாவ் கிளாஸஸ் போத் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்னா நோ. ஏன், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் நீட்ஸ் child classes, whereas for final class we cannot have child class. அதான் அதோட மீனிங். அப்போ நார்மல் கிளாஸை ஃபைனல்னு கொடுக்கலாம்,
அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை ஃபைனல்னு கொடுக்கக்கூடாது. நார்மல் கிளாஸாக இருந்தால் ஃபைனல்னு கொடுக்கலாம். அப்படி ஃபைனல்னு கொடுத்துட்டா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதாவது அதை இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபைனல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதனாலே என்ன அர்த்தமாயிரும், இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அது யூஸ் ஆகாது. இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டாங்கன்னா நோ, முடியாதுன்னு சொல்லிடும். அதே மாதிரி தான் ஃபைனல் வேரியபிள். இப்போ அதனால் ஃபைனலை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபைனல் வேரியபிள் இந்த இடத்துல இன்டீஜர், இப்போ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 5னு கொடுத்துட்டோம். அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 10ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு மெத்தடுக்குள்ளே போய் அந்த வேல்யூவை எடிட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ போயிட்டு கிளியர் ஜாவாசி பேரண்ட்ஸ் டாட் ஜாவான்னு கொடுத்தா எந்த எரரும் இல்லை. அதே நேரம் இந்த இடத்துல போயிட்டு ஃபைனல்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், ஃபைனல் இன்ட் வேல்யூன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்பைல் பண்ணுறேன். எரர் ஜாவா லைன் நம்பர் 8. லைன் நம்பர் 8ல் போய் பாருங்கள், வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 10. cannot assign a value to final variable. ஃபைனல் வேரியபிள் வேல்யூன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அதுக்கு என்னால் எந்த வேல்யூவும் அசைன் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரீஅசைன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வேல்யூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ எந்த எரரும் வராது. இப்போ கம்பைல் பண்ணால் எந்த எரரும் வராது. ரீஅசைன் பண்ணக்கூடாது, ஃபைனல் வேரியபிளை ரீஅசைன் பண்ணக்கூடாது. இப்போ ஃபைனல் மெத்தடை ஓவர் ரைடிங் பண்ணக்கூடாது. மெத்தட் ஓவர் ரைடிங்கில் ஃபைனல் மெத்தட் கிடையாது. இப்போ பாருங்களேன், நான் வந்து பப்ளிக் ஃபைனல் வாய்டு மோட்டிவேட்னு கொடுத்துட்டேன். சரியா? இப்படி கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்துட்டு இந்த மெத்தட் என்ன, ஃபைனல் மெத்தட். இப்போ சில்ட்ரனுக்கு போகிறேன். சில்ட்ரனுக்கு போய் அந்த மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். எந்த மெத்தடை? இந்த மெத்தடை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி 11 12 13 அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். மோட்டிவேட்டிங் அப்படின்னு மட்டும் நான் இதில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது மெத்தட் ஓவர் ரைடிங் தானே. இந்த ஃபைனலை ரிமூவ் பண்ணிடுவோம். மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ நான் போய் கொடுக்க போகிறேன். ஜாவாசி பேரண்ட்ஸ் டாட் ஜாவா கொடுத்தா எந்த எரரும் இல்லை. ஆனால் ஜாவாசி சில்ட்ரன் டாட் ஜாவா எரர் லைன் நம்பர் 19. லைன் நம்பர் 19 போய் பார்ப்போம். இதான் லைன் நம்பர் 19 மோட்டிவேட். என்ன சொல்கிறாங்க? மோட்டிவேட் இன் சில்ட்ரன் cannot override மோட்டிவேட் இன் பேரண்ட். ஏன்? அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க? ஓவர்ரைடன் மெத்தட் இஸ் ஃபைனல். அப்போ ஒரு ஃபைனல் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அப்போ ஃபைனல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கிறது அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணோன்னா, அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை கிளாஸ் நேமில் யூஸ் பண்ணலாம், மெத்தட் நேமில் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இஃப் அட்லீஸ்ட் ஒன் மெத்தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் இன் அ கிளாஸ், தென் த என்டையர் கிளாஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஒரு மெத்தடில் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டிங்கன்னா கிளாஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கொடுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா டைனமிக் பைண்டிங்னா இல்லை லேட் பைண்டிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு சேர்ந்து கடைசியாக இப்போ ஃபைனல் கீவேர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஓகே. இன்னும் இதுக்கு அடுத்த டிஸ்கஷன் நமக்கு என்னென்னலாம் தேவை ஊப்ஸ் பேசிக்ஸில் அப்படின்னா, ஒன்று இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இன்னொன்று கெட்டர் செட்டர்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஊப்ஸ் 100% முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ இது வரைக்கும் ஜாவா படிச்சிருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் ரைட் பர்சன். இப்போ என்ன சொல்கிறது, சொசைட்டி ஜாவா கஷ்டம், ஜாவா பெரிய லாங்குவேஜ், ஜாவா படித்தா மற்ற லாங்குவேஜை படிச்சிடலாம். அதாவது அதை கஷ்டங்கிறதே பாசிட்டிவாக சொல்கிறது. ஜாவா படித்தா மற்ற லாங்குவேஜ் படிச்சிடலாம் அப்படின்னா அது கஷ்டம்தாங்கிறத இன்டெரக்டாக நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்படி சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரைட் பர்சன், நீங்கள் கரெக்டான ஜட்ஜஸ். இன்னும் இன்டர்ஃபேஸஸும் படித்து முடித்ததுக்கப்புறம் 100% நீங்கள் கரெக்டான ஜட்ஜஸ். உண்மையிலேயே ஜாவா கஷ்டமாக தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் தான் கரெக்டான ஆளுங்க. என்ன வேணாலும் ஒப்பீனியன் சொல்லலாம். இன்டர்ஃபேஸஸ் கெட்டர் செட்டர் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? அவசரம்லாம் இல்லை. நல்லா திரும்ப ரிவைஸ் பண்ணி நிறைய டவுட்டெல்லாம் கேட்டுட்டு கூட நீங்கள் சொல்லலாம்.
அடுத்த செஷனில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்கள். சார் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியுமா சார்? நல்ல டவுட். பண்ண முடியாது. அப்படின்னா அதுக்கு அரே தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே, சரி. அப்போ இதை பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.